லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மீடியா நண்பர்கள், திரைத்துறையில் இருக்க அனைவருக்கும் நன்றி. பூமிகா, பிரியங்கா மோகன், ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள், ராஜேஷ், அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லாவற்றுக்கும் மேலே என்னோட ஃபேன்ஸ், ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எஸ், நீங்கள் கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போது எல்லாம் ரசித்து நிறைய வாட்டி கேட்டு போதும் போன்ற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுல ஆடியோ படத்துக்கு நான் இன்னொரு மொழி தேய்ச்சி அதே மக்கா மச்சிலுக்கு என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி கேரக்டர் நான் லூப்பு மோட் சொல்லுவாங்க. படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் போயிட்டு ஸோ பட் ஐம் ஹியர் ஆஃப்டர் தட் ஐம் என்ஜாயிங் இந்த இசை சத்தம் இருக்குல்ல மக்களுடைய கரகோஷம், அதை தான் நான் அப்புறம் ஃபேன் ஆகிடுவேன். பாட்டு கிடையாது. இந்த பாடல் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல், ரெண்டாவதாக ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பாடல் ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்தில் தனியாக போய் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே, இந்த படத்தோட கேரக்டர், இந்த பாட்டில் வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டர். ஆமாம். ஆனால் எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, பின்னாடி நம்ம பேசுவோம், அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம் எனக்கு இதில். ஆனால் ஆடியன்ஸை தியேட்டர்கள் கொண்டு வரணும். ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள்கிட்ட போகுது, வெள்ளிக்கிழமை காலையில் தெரியறது இல்லை. எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும். அப்போ என்ன யோசித்தேன், ஸோ இதை ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன். ஸோ படம் கண்டிப்பாக தியேட்டருக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துடணும். அப்புறம் படம் கொண்டு போவாங்க. நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் அப்புறம் 5 ஷோ தான் வாய்ஸ் இருக்கும். 2வது எந்த படம் இருந்தாலும் எடுத்துருவாங்க. நம்ம பார்த்துருக்கோம், பெரிய படம் கூட இருக்காது. ஸோ நான் தியேட்டர் வச்சிருக்கலாம், நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை கணிக்கிறாங்க. ஏன்னா 120 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், பாட்டுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் அது நல்ல படம், சுமார் படம், உள்ளுக்குள்ள வந்த படம் தான். இல்லாட்டி ஓடிடியில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ மக்கா மிஷின்ற சாங்கு அது திட்டமிட்டு பண்ண படம். அதை பற்றி பின்னாடி பேசுகிறேன். ஓகே சார், மக்கா மிஷி சாங் ப்ளே பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒன்று 2 மூமெண்ட் அப்படியே நீங்கள் ரசிச்சு ப்ளே பண்ணி நீங்கள் கம்போஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்களுக்காக ரவி சார் கூட அப்படியே லைட்டாக 2 மூமெண்ட் பண்ணீங்கன்னா, இது வரைக்குமே ஹாரிஸ் சார் எங்கேயுமே டான்ஸ் ஆனது பார்த்தது கிடையாது, மியூசிக் பண்ணதும். அதோட 3 புதிய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்திருக்கிறேன். ஒன்று ஸ்டீஃபன் ஜஹாரியான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட். அவர் சிங்கர். நாங்கள் மலேசியாவில் ஷோ பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன். அவர் குரலுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது. அதில் என்னுடைய ஃபேவரட் சாங் படத்தில் ஒரு அக்கா சாங் இருக்கு. ஸோ அந்த பாடலை ரவிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்காரு. அப்புறம் ரெண்டாவது அஹானா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் அமுதா பாடலில் கார்த்திகோட பாடினாங்க. நான் இந்த பாடலுக்காக புது குரல் தேடிட்டு இருக்கும்போது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரலை என்கிட்ட கேட்டேன். ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலிமா எனக்கு நிறைய சவுண்ட் ட்ராக்ஸ் அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு டேலண்ட்ஸ்லாம் வச்சுப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம். நான் சொன்னேன், அந்த ஜெயிச்சவங்களாம் வேணாம், ஆனால் ஃபைனல்ஸ்க்கு போன 5 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேறு இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் 5 பேருமே எனக்கு அனுப்புன்னு சொன்னாங்க, வெற்றி பெற்றவங்க மட்டும் இல்லை. ஸோ அந்த 5 பேரில் தோற்று போன ஒரு பொண்ணு. இந்த குரல் ரொம்ப மழையாக இருக்கு, இருக்கு, இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க. அவங்க அம்மா
பார்த்தா ஷாக், உண்மையுமே குழந்தை தான், 13 வயசு பொண்ணு. உடனே எனக்கு என்னன்னா சின்ன சங்கடம் ராஜேஷ்க்கு இருக்கு, இந்த குழந்தைய வச்சுட்டு டூஎக்ஸ் ஆங்க சார் நான் பாடுறேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க, அவங்க தான் அந்த பாடல் எழுதிட்டாங்க. அவ்வளோதான் சார், அவங்களுக்கு எந்த பிரச்சனை ஐயோ எங்க ப்ரொஃபஷனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் எப்போ பிரியமன் சைடு வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்கு, 13 வயசு பொண்ணு அப்படின்னா பிரமாதம் பண்ணிடுச்சு ஒரே. ஸோ இன்னைக்கு அந்த நீங்க கேட்பீங்க எல்லாரும் ஹோப்ஃபுல்லி லவ் லைக் இட். தென் மூணாவது புதிய சிங்கர் பால்டபா. அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம். இங்க ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காதீங்க, அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்கு, அந்த ஒரு அம்பி முகம். அண்ணியில தான் பார்த்துருக்கீங்க, அம்பியை பார்த்ததில்ல. அவர் வாசன்கிற பாஸ்கன்ல அந்த 15 மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது. எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமா இருக்கு. ஃபேமிலி டேப் பண்ணி நம்மளை அழு வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட். அதை இந்த படத்துல ஒரு கரெக்டா கையாண்டுட்டார். ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு கரெக்டா ஆஹா இதுதான் இதுதான் இந்த டைரக்டர். நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டரா பார்த்துருக்கோம், ஒரு கண்ணாடி எல்லாம் ஃபுல் காமெடி பிடிக்கும். பட் இந்த படத்துல பயங்கர எமோஷன். எனக்கு என்னன்னா அந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியா வந்த படம் ஃபேமிலி ஃபிலிம்னா அது விஜய் சார். அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்ட்ல பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு எப்படின்னா அது வாரக்கணக்கில் ஓடும் சொல்லுவாங்களா, ஒரு படம் 80% ஓடும், 100லாம் வந்து 75 போயிட்டே இருக்கும், இந்த மாதிரியான ஒரு படம் இது. இந்த படத்துல எனக்கு ஒரு துள்ளலான ஒரு பாடல் வேணும், ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு வரணும் போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் போது யூடியூப்ல ஒரு சிங்கர் அனுப்பிச்சாரு ஒரு லிங்க். நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்ட உடனே இந்த குரல் நல்லா இருக்கான, நம்ம பண்ற பாடலுக்கான குரல் இல்லைன்னு போது உங்களுக்கு தெரியல, யூடியூப்ல சாங் முடிஞ்சோன்னா அடுத்த இன்னொரு பாட்டு வரும், அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும். அதில் தான் இந்த பையன் பால்டப்பா வந்துச்சு. அன்னீஷன் சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு ஐ அடாடாடா இந்த குரல் எல்லாம் இருக்கு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி யூடியூப் தான் அது. ரெண்டாவது சரி இந்த பையனை வர சொல்லணும்னா எனக்கு எப்படி குடிக்கிறதுன்னு தெரியாது. ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர், அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலம் கூட்டு வந்துட்டார் ராஜேஷ் இருந்தார். உடனே சார் எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார், நான் பொண்ணு டியூனை கம்போஸ் பண்ணேன். உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில் பாடி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வரேன்னு அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங். அப்புறம் ராஜேஷும் அவர் உட்காந்து இந்த மக்கா மிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க. நான் நினச்சேன் இந்த ஒரு மக்கா மிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம், ஒரு சேப்பாக் ஆந்தம், ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது உள்ள ஒரு ஃபேர். அண்ட் அந்த வார்த்தை கேட்கும் போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு, இந்த படத்துக்கு 2வது டைட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் இவர் ஆடின டான்ஸு. இன்னொரு பாட்டை நீங்கள் ஆடணும், ஸோ அதான் நீங்கள் அவ்வளோ அருமையாக ஆடி இருக்காரு. எல்லாருக்கும் வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. அண்ட் தட் மேட் தட் இம்பாக்ட். ஸோ ஐ தேங்க் பார்வதி தாமரை வண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ராஜேஷ் சுந்தர் அவர்கள். ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் தகப்பன் ஃபார் த ஃபில்ம். ஸோ அண்ட் எஸ் ஜெயம் ரவி அமேசிங் திங். கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.